தஞ்சை மாநகரம் அன்று முழுவதும் ஒரே அல்லோலகல்லோலப்பட்டு கொண்டிருந்தது. புயலையும் மழையையும் அவற்றினால் நேர்ந்த சேதங்களை மக்கள் அடியோடு மறந்துவிட்டார்கள். ஈழம் கொண்ட வீராதி வீரரும் சோழ நாட்டு மக்களின் இதயம் கொண்ட இளவரசருமான பொன்னியின் செல்வர் நாகைப்பட்டினத்தில் புயல் அடித்த அன்று வெளிப்பட்டு விட்டார். பின்னர் தஞ்சையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அவரை சிங்காதனத்தில் ஏற்றி வைத்து சக்கரவர்த்தியாக முடிசூட்டும் நோக்கத்துடன் பெருந்திரளான மக்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் என்னும் செய்திகள் முதலில் வதந்திகளாக காற்று வாக்கில் வந்தன. பின்னர் நேரில் இளவரசரை நாகைப்பட்டினத்தில் பார்த்தவர்களே வந்து சொன்னார்கள். இந்த செய்தி காரணமாக 2 தினங்களுக்கு முன் வெளியிலே அடித்த புயலைப் போலவே தஞ்சை நகர மாந்தரின் உள்ளத்தில் உத்வேக புயல் அடிக்கத் தொடங்கியது. தஞ்சை நகரம் என்றும் கண்டறியாத அளவில் இளவரசருக்கு சிறப்பான வரவேற்புகள் அளிக்க வேண்டும் என்று மக்கள் தீர்மானம் செய்தார்கள். கோட்டைக்கு வெளியே இருந்த புறநகரின் வீதிகளை அலங்கரிக்கத் தொடங்கினார்கள். கூட்டம் கூட்டமாக தெருக்களில் நின்று பேசலானார்கள். மேளதாளங்கள், தாரை, தப்பட்டைகள் முதலிய வாத்தியங்கள் சேகரிக்கப்பட்டன. ஆடல் பாடல்களில் தேர்ந்தவர்கள் இந்த விசேஷ சந்தர்ப்பத்தில் ஆற்றல்களை எல்லாம் காட்டி விடுவது என்று எண்ணி ஆயத்தம் செய்யலானார்கள். மாதர்களும் இளம் சிறார்களும் தங்களை அலங்கரித்துக் கொள்ளும் விதங்களை பற்றி சிந்தித்தார்கள். மற்றும் பல அவசரக்காரர்கள் இளவரசரை வரவேற்பதில் தாங்கள் முந்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துடன் தஞ்சையிலிருந்து 4 திசைகளிலும் சென்ற சாலைகளில் கொஞ்ச தூரம் முன்னதாக சென்று காத்திருக்க தொடங்கினார்கள். அப்படி முன்னதாக புறப்பட்டவர்களை வேறு சிலர் பார்த்து பரிகசித்தார்கள். புறநகரம் இந்த பாடுபட்டதென்றால் கோட்டைக்குள்ளேயும் ஏதோ முக்கியமான சம்பவங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன என்பதற்கு விரைவிலேயே அறிகுறிகள் தென்பட்டன. காலையில் வழக்கம் போல் கோட்டை வாசல் திறந்தது. கரிகாய், தயிர், மோர் விற்பவர்களும் அரண்மனைகளில் அலுவல்களுக்கு செல்வோரும் வழக்கம் போல் கோட்டைக்குள் சென்று கொண்டிருந்தார்கள். புயல் மழையினால் ஏற்பட்ட சேதங்களை பற்றி முறையிட்டுக் கொள்ள விரும்பியவர்கள் இன்று ஒரு சிலர் தான் வந்தார்கள். அவர்களும் கோட்டைக்குள் சென்றார்கள். வழக்கம் போல வேளக்கார படையும் கோட்டைக்குள் பிரவேசித்தது. பின்னர் கோட்டை வாசற்கதவுகள் எல்லாம் சடஜடவென்று சாத்தப்பட்டன. பெரிய பெரிய இரும்பு தாள்களை கொண்டு கதவுகளை இருக்கும் சத்தமும் பூட்டுக்களை மாட்டி பூட்டும் சத்தமும் கேட்கத் தொடங்கின. பிற்பாடு வந்தவர்கள் காவலர்களால் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். முற்பகல் நேரத்தில் இம்மாதிரி கோட்டை கதவுகளை சாத்தி தாழிடும் காரணம் என்னவென்று ஜனங்கள் பேச ஆரம்பித்த சமயத்தில் இன்னொரு அதிசயம் நடந்தது. கோட்டையை சுற்றியிருந்த அகழியை கடப்பதற்கு ஏற்பட்ட பாலமும் தூக்கப்பட்டது. அதற்கு பிறகு யாரும் கோட்டை வாசலை நெருங்குவதற்கே முடியாமல் போய்விட்டது. கோட்டையின் பிரதான வாசலாகிய வடக்கு வாசலுக்கு சமீபமாக இருந்தவர்கள் மேற்கு வாசலையும் தெற்கு வாசலையும் பற்றி விசாரித்தார்கள். அந்த வாசல்களும் வடக்கு வாசலைப் போலவே சாத்தி போட்டப்பட்டன என்றும் பாலங்கள் தூக்கிவிடப்பட்டன என்றும் அறிந்ததும் மிக்க வியப்படைந்தார்கள். இது என்ன, யுத்தம் ஒன்றும் நடக்கவில்லையே, பகைவர்களின் சைன்யங்கள் படையெடுத்து வருவதாக தெரியவில்லையே, அப்படி படையெடுத்து வருவதற்கு ஆற்றல் வாய்ந்த பகைவர்கள் வடக்கே தெற்கே மேற்கே கிழக்கே எங்கும் சமீப பிரதேசத்தில் இல்லையே. அப்படி ஒருவேளை வடக்கே இரட்டை மண்டலத்திலிருந்து பகைவர்கள் திடீர் பாய்ச்சலில் வந்து விடுவதாக இருந்தாலும் கொள்ளிடத்தையும் காவேரியையும் மற்றும் உள்ள நதிகளையும் தாண்டி இப்போது எப்படி வர முடியும்? அந்த நதிகளில் வெள்ளம் பூர்ண பிரவாகமாக வல்லவா போய்கொண்டிருக்கிறது. இவ்விதமெல்லாம் தஞ்சை கோட்டையின் புறநகரத்தில் வசித்த ஜனங்கள் பேசிக்கொண்டார்கள். ஒருவேளை பொன்னியின் செல்வரை கோட்டைக்குள் பிரவேசியாமல் தடுப்பதற்காகவே இந்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்படுகின்றனவோ என்று சிலர் கேள்விகளை போட்டுக்கொண்டு அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று மறுமொழி கூறிக்கொண்டார்கள். இந்த வதந்தி பரவ நகர மாதவின் உத்வேகம் அதிகமாயிற்று. விஜயாலய சோழரின் வம்சத்தில் வழியாக வந்த இளவரசரை கோட்டைக்குள்ளே வராமல் தடுப்பதற்கு இந்த பழுவேட்டரையர்கள் யார்? அப்படி பழுவேட்டரையர்கள் உண்மையில் முயல்வதாக இருந்தால் கோட்டை மதில்களையும் இடித்து தகர்த்து விட வேண்டியதுதான் என்ற தோரணையில் பேசுவோரும் இருந்தனர். வதந்தி என்றும் மாயாபூதம் என்னும் மாயாபூதம் எப்படி கிளம்புகின்றது, எப்படி அவ்வளவு விரைவில் பிரயாணம் செய்கின்றது என்பதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாத மர்மமான காரியம்தான். திடீரென்று இன்னொரு பயங்கரமான வதந்தி மக்களிடையே பரவத் தொடங்கியது. வெகு காலமாக எதிர்பார்க்கப்பட்டு வந்த சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் மரணம் நேர்ந்து விட்டது என்பதுதான் அவ்வதந்தி. சக்கரவர்த்தி காலமாகி விட்டாராமே, அது உண்மையா என்று முதலில் கேட்டார்கள். அன்று அதிகாலையில் வால் நட்சத்திரம் ஒரு நிமிடம் ஜோதி மயமாக ஒளி வீசிவிட்டு பூமியை நோக்கி விழுந்து மறைந்ததை பார்த்தவர்கள் சிலர் அதையே அத்தாட்சியாக கொண்டு சுந்தர சோழர் காலமானதை ஊர்ஜிதம் செய்தார்கள். இது உண்மையாயின் மேலே என்ன நடக்கப் போகிறது என்பது பற்றி கவலையுடன் விவாதிக்கப்பட்டதும் இயல்பே அல்லவா? ராஜ்ய உரிமை சம்பந்தமாக தகராறுகள் ஏற்படுமா? சிற்றரசர்கள் இருகட்சியாக பிரிந்து நின்று சண்டையிடுவார்களா? இத்தகைய உள்நாட்டு சச்சரவுகள் காரணமாக சோழ சாம்ராஜ்யமே சின்னாபின்னம் ஆகிவிடுமா? 100 ஆண்டுகளாக தழைத்து ஓங்கி வளர்ந்து வந்த சாம்ராஜ்யத்தில் மீண்டும் பகைவர்களின் படைகள் உப்புகுமா? இவ்விதமெல்லாம் ஜனங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே அதோ படை வருகிறது என்று கூக்குரல் ஒன்று எழுந்தது. பலரும் அங்குமிங்கும் ஓடிச் சென்று பார்த்தார்கள். உயர்ந்த கட்டடங்களின் மீதும் உயரமான மரங்களின் மீதும் ஏறி பார்த்தார்கள். அவ்வாறு பார்த்தவர்கள் கண்ட காட்சி ஒரேடியாக வியப்பையும் திகைப்பையும் அளிப்பதாக இருந்தது.
தஞ்சையிலிருந்து மேற்கேயும் தென்மேற்கு திசையிலும் புறப்பட்டு சென்ற 3 பெரிய சாலைகள் அக்காலத்தில் இருந்தன. ஒன்று கொடும்பாளூர் வழியாக ராமேஸ்வரம் போகும் சாலை, மற்றொன்று மதுரை வழியாக தென்பாண்டிய நாட்டுக்கு சென்ற சாலை, இன்னொன்று உறையூர் வழியாக கரூருக்கும் சேரநாட்டுக்கும் சென்ற நீண்ட அகண்ட சாலை. அன்று பிற்பகலில் மேற்கூறிய 3 சாலைகள் வழியாகவும் படைகள் அணிவகுத்து வந்து கொண்டிருந்தன. அவற்றில் முன்னால் வந்த அணிகள் கண்ணுக்கு தெரிந்தனவே தவிர பின்னால் அந்த அணிவரிசைகள் எங்கே முடிகின்றன என்பதே தெரியவில்லை. அவ்வாறு அப்படை வீரர்களின் அணிகள் பின்னால் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தன. நல்ல வேளையாக அப்படைகளின் முன்னணியில் பெரிய புலிக்கொடிகள் பறந்து கொண்டிருந்தபடியால் பகைவர்களின் படைகள் என்று சந்தேகிக்க இடம் ஏற்படவில்லை. சோழ சாம்ராஜ்யத்து சைன்யங்கள் தான் அவை. சைன்யங்கள்னா மிலிட்ரி ஃபோர்ஸு. ஆனால் எதற்காக வருகின்றன, எங்கிருந்து வருகின்றன? இன்னும் சற்று அருகில் அப்படைகள் நெருங்கி வந்தபோது புலி உருவம் தாங்கிய கொடிகளில் சிறிய அளவில் பதித்திருந்த லட்சணைகளும் கண்ணில் பட்டன. லட்சணைகள்லாம் அந்த இது அடையாளத்துக்கு சொல்லுவாள், அந்த மார்க்கு. என்ன சொல்கிறது, பேட்ஜ் மாதிரி. அவற்றிலிருந்து கொடும்பாளூர் தலைமைக்கு உட்பட்ட பராந்தக சோழ பெரும்படையும் தென்பாண்டிய நாட்டிலிருந்த தெரிந்த கைக்கோளர் பெரும்படையும் ஈழப்போரில் ஈடுபட்டிருந்த அரிஞ்சய சோழ பெரும்படையும் சேர்ந்து வந்து கொண்டிருக்கின்றனவென்று தெரிய வந்தது. அதாவது அவாவாளுடைய கொடி வரும்போது அவாவாளுடைய அந்த சிற்றரசர்கள் இருக்கா இல்லையா, அந்த சோழ நாட்டை சுற்றி நிறைய சிற்றரசர்கள் இருப்பாள். அவளுக்கெல்லாம் பெரிய பெரிய பதவிகள்லாம் கொடுத்து வச்சுருப்பாள். அவளுடைய கொடிகள் அவள் வச்சுக்கலாம். சோழ புலிக்கொடியை தவிர அவாவாளுடைய கொடியும் அவள் வச்சுக்கலாம். அந்த கொடிகள் எல்லாமும் பின்னாடி வந்துன்று அதோடு சேர்த்து வருது, அந்த படைகளோடு சேர்ந்து வருது அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொல்கிறார். இன்னும் சிறிது நேரத்துக்கெல்லாம் தென்திசை சேனாதிபதியான பூதி விக்ரமகேசரியை மேற்கூடிய படைகளுடன் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தஞ்சை மாந்தர்களுக்கு தெரிந்து போய்விட்டது. இதிலிருந்து சைன்யங்கள் எதற்காக வருகின்றன என்பதை ஊகித்து உணர்வதும் எளிதாயிற்று. கொடும்பாளூர் பெரிய வேளாரான பூதி விக்ரமகேசரி ஈழத்து பட்டை சிறிய வேளாரின் திருமகளான வானதியை பொன்னியின் செல்வருக்கு மனம் புரிந்து கொடுத்து அவரையே சோழ நாட்டு சிம்மாதனத்தில் ஏற்றி வைக்க விரும்புகிறாரா என்பது சோழ நாட்டில் எல்லாருக்கும் தெரிந்திருந்த செய்தியே ஆகும். இந்த பூதி விக்ரமகேசரிங்கிறவர் வானதியோட பெரியப்பா. வானதி தான் வானதிக்கும் ராஜராஜனுக்கும் பிறந்த ராஜா தான் ராஜேந்திர சோழன். கிழக்கே இருந்து இளவரசர் அருள்மொழிவர்மர் பொதுஜனங்களின் ஆரவாரத்துடன் அழைத்து வரப்படுவதும், மேற்கே இருந்து சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி மாபெரும் சைன்யத்துடன் அதே சமயத்தில் தஞ்சையை நோக்கி வருவதும் ஒன்றுக்கொன்று பொருத்தமாக இருந்தது. பழுவேட்டரையர்களும் அவர்களுடன் தோழமை பூண்ட சிற்றரசர்களும் மதுராந்தகருக்கு பட்டம் சூட்ட பிரயத்தனம் செய்கிறார்கள் என்பதை ஏற்கனவே மக்கள் அறிந்திருந்தார்கள். ஆதலின் அவர்களுடைய அன்புக்கு உகந்த அருள்மொழி செல்வரை சிங்காதனம் ஏற்றுவதற்காகவே கொடும்பாளூர் பூதி விக்ரமகேசரி தமக்கு உட்பட்ட மாபெரும் தென்திசை படைகளுடன் வருகிறார் என்று தஞ்சை நகர மக்கள் ஊகித்து கொண்டார்கள். இதனால் அவர்களுடைய உற்சாகம் மேலும் கரைபுரண்டு ஓடத் தொடங்கியது. சாரி, இன்னைக்கு தொண்டை எதுவும் கரகரன் இருக்கு, அதனால் நடுவில் கொஞ்சம் பாஸ் விட வேண்டியிருக்கு. பழுவேட்டரையர்களும் அவர்களுடன் தோழமை பூண்ட சிற்றரசர்களும் மதுராந்தகருக்கு பட்டம் சூட்ட பிரயத்தனம் செய்கிறார்கள் என்பதை ஏற்கனவே மக்கள் அறிந்துதான் இருந்தார்கள். ஆதலின் அவர்களுடைய அன்புக்கு உகந்த அருள்மொழி செல்வரை சிங்காதனம் ஏற்றுவதற்காகவே கொடும்பாளூர் பூதி விக்ரமகேசரி தமக்கு உட்பட்ட மாபெரும் தென்திசை படைகளுடன் வருகிறார் என்று தஞ்சை நகர மக்கள் ஊகித்துக் கொண்டார்கள். இதனால் அவர்களுடைய உற்சாகம் மேலும் கரைபுரண்டு ஓடத் தொடங்கியது. சமுத்திரம் போல் பொங்கி வந்த படை வீரர்கள் அனைவரையும் வரவேற்று உபசரிக்கவும் விருந்தளிக்கவும் அவர்கள் சித்தமானார்கள். தஞ்சை நகரில் அக்காலத்தில் பல பெரிய வர்த்தக குழுவினர் நடத்திய சத்திரங்கள் இருந்தன. கொடும்பாளூர் மணி கிராமத்தார், திருப்புரம்பியம் வலஞ்சியர், உறையூர் தர்ம வணிகர், நானா தேசத்திசை 1500 ஆகிய வர்த்தக குழுவினர் நடத்திய சத்திரங்களில் அன்று பிற்பகலிலிருந்தே ஆயிரக்கணக்கானவர்களுக்கு உணவு அளிக்க ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. இதை அறிந்ததும் நகர மாந்தர்களின் உல்லாசம் அதிகமாகிவிட்டது. அங்குமிங்கும் திரிவதும் கூடி பேசுவதுமாக இருந்தார்கள். அவர்களில் 100க்கு 100 பேரும் அருள்மொழிவர்மரின் கட்சியைச் சேர்ந்தவர்களாக இருந்தபடியால் வரப்போகும் சம்பவர்களை பற்றி பேசுவதில் ஒளிவு மறைவு ஒன்றும் அவசியமாக கருதவில்லை. படைவீரர்கள் தஞ்சையை அணுகி வந்து
ஆங்காங்கே கூடாரம் அடித்து முகாம் போடத் தொடங்கியதும் நகர மாந்தர்கள் அந்த முகாம்களுக்கே சென்று வீரர்களுடன் செல்லாபம் செய்ய தொடங்கிவிட்டார்கள். சூரியன் மறைந்து நன்றாக இருட்டுவதற்குள்ளே தஞ்சை நகரின் 3 பக்கங்களையும் சேனா வீரர்கள் சூழ்ந்து கொண்டு விட்டார்கள். 4வது பக்கத்தில் வடவாறு தஞ்சை கோட்டையை ஒட்டி சென்றபடியாலும் வடவாற்றில் பெருவெள்ளம் போய்கொண்டிருந்தபடியாலும் அந்த பக்கம் வீரர்கள் போவதற்கு வசதியாக இல்லை. அதற்கு அந்த பக்கம் வீரர்கள் போவதற்கு வசதியாக இல்லை, அதற்கு அவசியமும் இல்லை என்று கருதி விட்டுவிட்டார்கள். தஞ்சை கோட்டையின் பிரதான வடக்கு வாசலை முன்னம் நாம் பார்த்திருக்கிறோம் அல்லவா? முதலாக நந்தினி தேவியை தொடர்ந்து வந்தியத்தேவன் கோட்டைக்குள் பிரவேசித்த வாசல் அல்லவா அது? அதன் கோட்டை வாசல் கண்ணுக்கு தெரியும்படியான இடத்தில் சேனாதிபதி பூதி விக்ரமகேசரின் ஜாகை அமைக்கப்பட்டது. இருட்டி ஒரு ஜாமம் ஆன பிறகு சேனாதிபதி கோட்டையை சுற்றி பார்த்துவிட்டு தமது ஜாகைக்கு வந்து சேர்ந்தார். அவருக்கு முன்னாலேயே அங்கே ஏறக்குறைய 100 பேர் வந்து சேர்ந்திருந்தார்கள். அவர்களில் வேலைப்பட தலைவர்களும் கைக்கோளர் படை தலைவர்களும் பாண்டிய மண்டலத்தின் தலைவர்களும் கொங்கு நாட்டு தலைவர்களும் இருந்தார்கள். ஈழப்போரில் வெற்றி கண்ட சோழர் படை தலைவர்களும் பலர் இருந்தார்கள். இவர்களை தவிர பற்பல வர்த்தக மகாசபைகளின் தலைவர்கள் இருந்தார்கள். முக்கியமாக நானா தேசத்தினை 1500 என்று உலகமெல்லாம் புகழ்பெற்ற வர்த்தக மண்டலத்தின் தலைவர்கள் வந்திருந்தார்கள். இவர்கள் அயல் நாடுகளுடன் கப்பல் வாணிகம் செய்யும் பெரும் தனவந்தர்கள் பெரிய பணக்காரர். வர்த்தக பொருள்களை ஏற்றிச் செல்லும் கப்பல்களை காவல் புரிவதற்காகவே தாங்களே யுத்த கப்பல்களை அனுப்பக்கூடிய வசதி வாய்ந்தவர்கள். இவர்களை தவிர தஞ்சாவூர் நகரத்தைச் சேர்ந்த 50 குழுவினரும் எண்பேர் ஆயத்தின் தலைவர்களும் அழைக்கப்பட்டு அந்த கூடாரத்தில் கூடியிருந்தார்கள். அத்தியாயம் 24. மந்திராலோசனை. ஆரம்பத்தில் வழக்கமான யோக க்ஷேம விசாரணைக்கு பிறகு கொடும்பாளூர் பெரிய வேளார் அங்கு கூடியிருந்தவர்களை பார்த்து கூறிட்டார். நான் யார் யாருக்கு தூது அனுப்பினேனோ அவர்களில் ஏறக்குறைய எல்லாரும் வந்து இங்கே கூடியிருக்கிறீர்கள். திருக்கோவிலூர் முதுகிழவனாரான மலையமான் அரசர் மட்டும் வரவில்லை. அவர் வர முடியாததற்கு காரணம் இருக்கும் என்றே நினைக்கிறேன். அதாவது திருக்கோவிலூர் முதுகிழவரான மலையமான் அரசர் யாருனாக்க சுந்தர சோழ பாண்டியருடைய மாமனார். அவர் தான் வந்து ஆதித்த கரிகாலனை பத்திரமா தங்கிட்ட வச்சுட்டு அவனை வளர்த்துற ஜாக்கிரதையா. மிகவும் அபாயகரமான காரியம் என்று பலரும் கருதக்கூடிய காரியத்தை பற்றி யோசிக்க நாம் இங்கே வந்திருக்கிறோம். சோழ குலத்தாரிடமும் சுந்தர சோழ சக்கரவர்த்தியிடமும் நாம் எல்லாரும் எவ்வளவு பக்தி கொண்டவர்கள் என்பது உலகம் அறிந்தது. அதை எவ்வளவோ தடவை எவ்வளவோ காரியங்கள் நிரூபித்திருக்கிறோம். ஆனாலும் நாம் சக்கரவர்த்தியின் விருப்பத்துக்கு விரோதமாக இங்கே கூடியிருக்கிறோம் என்று நம்ம எதிரிகள் குற்றம் சாட்டக்கூடும். சக்கரவர்த்தியை எதிர்த்து யுத்தம் செய்ய படை திரட்டி வந்திருக்கிறோம் என்று கூட அவர்கள் சொல்லலாம். ஆனால் சக்கரவர்த்தியை நாம் தனிப்பட பார்க்க முடிகிறதில்லை. அவருடைய அந்தரங்க விருப்பத்தை அறிய ஒரு நிமிஷம் கூட அவரிடம் தனித்து பேச முடிவதில்லை. ஏன் என்பது எல்லாருக்கும் தெரிந்ததே. சக்கரவர்த்தியின் தேக சுகத்தை உத்தேசித்து அவரை தஞ்சை கோட்டையில் வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. உண்மையில் பழுவேட்டரையர்கள் அவரை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்றே எனக்கு தோன்றுகிறது. நீங்கள் எல்லாரும் என்ன கருதுகிறீர்களோ எனக்கு தெரியவில்லை. சேனாதிபதி இந்த இடத்தில் சிறிது நின்றதும் ஆம் அதுதான் உண்மை, சக்கரவர்த்தியை சிறையில் தான் வைத்திருக்கிறார்கள் என்று அக்கூட்டத்தில் பல குரல்கள் எழுந்தன. உங்கள் ஆமோதிப்பிலிருந்து நாம் எல்லாரும் ஒத்த உணர்ச்சியும் ஒரே நோக்கமும் கொண்டவர்கள் என்று ஏற்படுகிறது. விஜயாலய சோழர் காலத்திலிருந்து எத்தனையோ ஆயிரம் வீரர்கள் தங்கள் உயிரை போர்க்களத்தில் பலி கொடுத்து இந்த சோழ சாம்ராஜ்யம் இந்த மகோன்னத நிலைக்கு வந்திருக்கிறது. சோழ நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ளவே நமக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சோழ குலத்துக்கும் சாம்ராஜ்யத்துக்கும் எவ்வித குறைவும் ஏற்படாமல் பாதுகாப்பதற்காகவே நாம் இங்கே கூடியிருக்கிறோம். சக்கரவர்த்திக்கு எதிராக சதி செய்வதற்கு அல்ல. சக்கரவர்த்தியின் எதிரிகள் அவரை 3 வருஷ காலமாக சிறையில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். அவருக்கு உடல்நிலை சரியாக இல்லை என்றும் காரணம் சொல்கிறார்கள். 90 6 புன் சுமந்த திருமேனியரான விஜயாலய சோழர் 80வது பிராயத்தில் திருப்புறம்பியம் போர்க்களத்தில் வந்து 2 கைகளில் 2 கத்திகளை ஏந்தி சக்கரமாக சுழற்றி அவர் புகுந்து சென்ற விடமெல்லாம் எதிரிகளின் தலைகளை மலைமலையாக குவித்தார். அத்தகைய வீர வம்சத்தில் பிறந்த சுந்தர சோழர் தேக அசோக்கியத்தை காரணமாக சொல்லிக்கொண்டு வெளியில் வரவே மறுக்கிறார் என்றால் அது நம்பக்கூடிய காரியமா? சக்கரவர்த்தியை சிறை வைத்திருக்கும் துரோக சிந்தனையாளர் பில்லி சூனிய மாய மந்திர வித்தைகளை கொண்டு அவருக்கு சித்த குழப்பத்தையும் உண்டாக்கிவிட்டார்கள் என்று தோன்றுகிறது. சக்கரவர்த்தியின் சித்தம் சரியான நிலையில் இருந்தால் தமக்கு பீமார்ஜுனர்களை போன்ற 2 வீர புதல்வர்கள் இருக்கும்போது போர்க்களத்தையே கண்ணால் கண்டறியாத மதுராந்தகருக்கு பட்டம் கட்ட விரும்புவாரா? 2 பேர் யாருன்னா ஆதித்த கரிகாலனும் ராஜராஜனையும் சொல்கிறார், அருள்மொழிவர்மன்.
இப்போது பலர் ஒரே சமயத்தில் சக்கரவர்த்தியின் விருப்பம் அதுவென்று நமக்கெப்படி தெரியும் என்று கேட்டார்கள். நமக்கு நேர்முகமாக தெரியாதுதான். பழுவேட்டரையர்கள் கட்டிவிட்ட கதையாக இருக்கலாம். ஆனால் நம் முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் கூட அதை நம்புகிறார். அனிருத்தரும் அவர்களோடு சேர்ந்திருக்கலாம், யார் கண்டது என்றார் கூட்டத்தில் ஒருவர். அப்படியும் இருக்கலாம். அதன் உண்மையை அறிந்து கொள்வது நாம் இங்கே கூடியிருப்பதன் ஒரு முக்கிய நோக்கம். இன்றைய தினம் தஞ்சை மாநகரில் உலவி வரும் வதந்தியை நீங்களும் அறிந்திருப்பீர்கள். நான் அதை நம்பவில்லை. சக்கரவர்த்தியை உயிரோடு தரிசிக்கும் பாக்கியம் நமக்கெல்லாம் கிடைக்கும் என்றே நம்பியிருக்கிறேன். அப்படி அவரை தரிசிக்கும் போது பட்டத்தை பற்றி அவருடைய விருப்பம் என்னவென்பதை நேரில் கேட்டு தெரிந்து கொள்வோம். ஒருவேளை சக்கரவர்த்தி மதுராந்தகனுக்கு பட்டம் கட்டும் விருப்பத்தை தெரிவித்தார் என்றால் அதை நீங்கள் எல்லாரும் ஒப்புக்கொள்வீர்களா? மாட்டோம் மாட்டோம் என்று பெரும் கோஷம் எழுந்தது. நானும் ஒப்புக்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் சக்கரவர்த்தி தெளிவுள்ள சித்தமுடையவராக இருந்தால் அவ்விதம் ஒரு நாளும் தெரிவிக்க மாட்டார். பராந்தக சக்கரவர்த்தியின் காலத்திலேயே பட்டத்து உரிமை பற்றி விஷயம் தீர்ந்து முடிவாகிவிட்டது. சுந்தர சோழரும் அவருடைய சந்ததிகளுமே தஞ்சை சிங்காதனம் ஏற வேண்டும் என்று அந்த மன்னர் உயிர்விடும் தருவாயில் கூறியதை நானே என் செவிகளால் கேட்டேன். கேட்டவர்கள் இன்னும் பலரும் இங்கே இருப்பார்கள். காலஞ்சென்ற மகனாகிய கண்டராதித்தர் தம் குமாரனுக்கு ராஜ்யம் ஆளும் ஆசையே உண்டாகாத விதத்தில் அவனை வளர்க்க முயன்றார். அவருடைய தர்மபத்தினியாகிய பெரிய பிராட்டியார் சிவபக்தியே உருக்கொண்டவரான செம்பியன் மாதேவடிகள் மதுராந்தகனுக்கு பட்டம் கட்டக்கூடாது என்பதில் பிடிவாதமாக இருப்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். இதற்கெல்லாம் ஏதோ ஒரு முக்கிய காரணம் இருக்கத்தான் வேண்டும். அப்படி இருக்கும்போது சுந்தர சோழர் ஏன் மதுராந்தகனுக்கு பட்டம் கட்ட ஆசைப்படுகிறார்? அவர் சித்தம் சரியா இல்லை என்பதற்கு இன்னும் ஒரு உதாரணமும் கூறுகிறேன். வீரபாண்டியனை கொன்று பாண்டிய சைன்யத்தை நிர்மூலம் செய்த பிறகு பாண்டியனுக்கு உதவி செய்ய முன்வந்த ஈழத்து அரசனை தண்டிப்பதற்காக என் சகோதரன் படையெடுத்துச் சென்றான். அவனுக்கு உதவியாக போதிய சைன்யங்களையும் தளவாடங்களையும் அனுப்ப தவறிவிட்டோம். அதனால் அவன் போர்க்களத்தில் வீர மரணம் மரணம் அடைய நேர்ந்தது. அது யாருனாக்கா இவருடைய சகோதரனியான வானதியுடைய அப்பா. சோழ நாட்டின் வீரப்புகழுக்கு நேர்ந்த அந்த கழகத்தை துடைத்து கொள்ளும் பொருட்டு நானும் பொன்னியின் செல்வரும் சென்றோம். ஈழத்து படைகளை நிர்மூலமாக்கினோம். அனுராதபுரத்தை கைப்பற்றினோம். மகிந்தன் மலைநாட்டுக்குள் ஓடி ஒளிந்து கொள்ள செய்தோம். தனாதிகாரி பழுவேட்டரையர் எங்களுடன் ஒத்துழைக்கவில்லை என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். உங்களில் இங்கே வந்திருக்கும் வர்த்தக மகாஜன தலைவர்கள் உணவுப் பொருள்களை அனுப்பி பேருதவி செய்தீர்கள். ஆனாலும் நம் வீரர்கள் எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவிக்கும்படி நேர்ந்தது. அவ்வளவையும் பொறுத்து கொண்டு மகிந்தன் படைகளை நிர்மூலமாக்கியது எதனால்? சோழகுலத்து மாவீரர்களுக்குள்ளே ஈடில்லா மாவீரனாகிய பொன்னியின் செல்வர் அளித்த உற்சாகத்தினாலே தான். அப்படிப்பட்ட வீர புதல்வனுக்கு தந்தையாகிய சக்கரவர்த்தி அளித்த பரிசு என்ன? ராஜதுரோகம் செய்துவிட்டதாக அபாண்டம் சுமத்தி இளவரசரை சிறைப்படுத்தி கொண்டு வரும்படி கட்டளையிட்டதுதான். சித்த சுவாதீனமுடைய ஒருவர் இவ்வாறு கட்டளை பிறப்பித்திருக்க முடியுமா? சேனாதிபதி, மறுபடியும் சக்கரவர்த்தியின் கட்டளையை பற்றியே பேசுகிறீர்கள். சக்கரவர்த்தி தான் அக்கட்டளையை அனுப்பினார் என்பதற்கு என்ன அத்தாட்சி என்று சபையில் இருந்தவர்களில் ஒருவர் கேட்டார். அதற்கு அத்தாட்சி ஒன்றுமில்லை. அதன் உண்மையை பற்றி நேரில் கேட்டு தெரிந்து கொள்ள விரும்பியும் தான் இங்கே நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம். சக்கரவர்த்தியின் சம்மதமின்றி இத்தகைய கட்டளை பிறந்திருக்க கூடுமானால் இந்த சோழ சாம்ராஜ்யம் எவ்வளவு பயங்கரமான நிலைமையில் இருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். பின்னால் நிகழ்ந்தவற்றையும் எண்ணி பாருங்கள். சிறைப்படுத்த வந்த வீரர்கள் இளவரசரை சிறைப்படுத்த மறுத்துவிட்டார்கள். இளவரசர் தாமாகவே தந்தையின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து பார்த்திபேந்திர பல்லவனுடைய கப்பலில் ஏறி வந்தார். அந்த கப்பல் புயலில் சிக்கிக் கொண்டதாம். அப்போது இளவரசர் கடலில் மூழ்கிவிட்டதாக ஒரு வதந்தி புறப்பட்டது. இதை நான் நம்பவே இல்லை. பொன்னியின் செல்வனை சமுத்திரராஜன் அபகரித்திருக்க மாட்டான் என்று உறுதியாக நம்பினேன். அந்த கப்பலில் வந்த மற்ற எல்லாரும் உயிர் பிழைத்திருக்கும் போது இளவரசர் மட்டும் எப்படி கடலில் மூழ்கி மாண்டிருக்க முடியும்? ஆகையால் இளவரசர் கரை ஏறியதும் அவரை சிறைப்படுத்த சதி நடந்திருக்க வேண்டும். அந்த சூழ்ச்சியை அறிந்து கொண்ட இளவரசர் தப்பிச் சென்று எங்கோ பத்திரமாக இருக்கிறார். சரியான சமயத்தில் வெளிப்புறப்பட்டு வருவார் என்று நம்பியிருந்தேன். உங்களில் பலரும் அப்படி நம்பியதாக தெரிவித்தீர்கள். நமது நம்பிக்கை நிறைவேறியது. நாகப்பட்டினத்தில் புயல் அடித்த அன்று இளவரசர் வெளிப்பட்டார் என்பதாகவும் சோழ நாட்டு மக்கள் அவரை விஜய கோலாகலத்துடன் வரவேற்று தஞ்சைக்கு அழைத்து வருகிறார்கள் என்பதையும் நாம் அறிந்தோம். அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கும் உத்தேசத்துடனேயே நாமும் இவ்விடம் வந்து சேர்ந்தோம். ஆனால் வஞ்சக சூழ்ச்சிக்காரர்கள் மறுபடியும் தங்கள் கைவரிசை காட்டிவிட்டார்கள். என்ன என்ன என்று பலர் கவலைக்குரலில் கேட்டார்கள். நான் இந்த கூட்டத்துக்கு வருவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்புதான் அச்செய்தி கிடைத்தது. இன்று காலையில் திருவாரூரிலிருந்து இளவரசர் புறப்படவிருந்த சமயத்தில் அவர் ஏறி வந்த யானைக்கு மதம் பிடித்து யானை பாகனை தூக்கி எரிந்து விட்டதாம். யானை தறிகிட்டு ஓடிவிட்டதாம். அப்போது ஏற்பட்ட குழப்பத்தில் இளவரசரும் காணாமல் போய்விட்டாராம். ஐயோ, இது என்ன விபரீதம்! தெய்வமும் வஞ்சகர்களின் கட்சியில் இருக்கிறதா என்று இப்படி பலர் அங்கலாய்க்க தொடங்கிவிட்டார்கள். அவர்களை சேனாதிபதி கையமர்த்தி அமைதியாக இருக்கச் செய்தார். செய்தியை முதலில் கேட்டதும் நானும் கரிகலகி போனேன். ஒருவாறு சமாளித்து கொண்டுதான் இந்த கூட்டத்திற்கு வந்து சேர்ந்தேன்.
இளவரசர் அருள்மொழிவர்மர் போர் முனையில் எத்தகைய நிகரில்லாத வீரம் உடையவரோ அப்படியே அறிவாற்றலிலும் நிகரற்றவர். வஞ்சகர்களின் சூழ்ச்சி வழியில் அவ்வளவு சுலபமாக அகப்பட்டு கொண்டு விட மாட்டார். சீக்கிரத்தில் அவரை பற்றிய நல்ல செய்தி ஏதேனும் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அதற்கிடையில் நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த இக்கட்டான நிலைமையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி உங்கள் அபிப்பிராயங்களை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். இவ்விதம் சேனாதிபதி தாம் சொல்ல வேண்டியதை சொல்லி முடித்ததும் மற்றவர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்தார்கள். அவர்களுடைய கருத்துக்கள் முக்கியமான விஷயங்களில் ஏறக்குறை ஒரு மாதிரியாகவே இருந்தன. சில்லறை விவரங்களில் மட்டுமே மாறுபட்டன. அங்கே உள்ளவர்கள் சில்லறை விவரங்களில் மட்டுமே மாறுபட்டன. அங்கே உள்ளவர்களின் பிரதிநிதிகள் நாளைய தினம் சக்கரவர்த்தியை நேரில் சந்தித்து பேச வசதி கோர வேண்டும் என்றும் அதற்கு வாய்ப்பு கிடைத்தால் சக்கரவர்த்தியிடம் மதுராந்தகன் சோழசிங்காதனம் ஏறுவதை நாங்கள் விரும்பவில்லை என்று தெளிவாக தெரிவித்துவிட வேண்டும் என்றும் பலர் கூறினார்கள். ஒன்று, பழுவேட்டரையர்களுடைய சர்வாதிகார பதவிகளிலிருந்து சக்கரவர்த்தி அவர்களை நீக்கிவிட வேண்டும், அல்லது சக்கரவர்த்தி தஞ்சாவூரை விட்டு பழைய அறைக்கு போய்விட வேண்டும் என்று இன்னும் சிலர் வற்புறுத்தினார்கள். ஆதித்த கரிகாலருக்கு ஏற்கனவே யுவராஜ்ய பட்டாபிஷேகம் ஆகியிருப்பதால் அவரே அடுத்த பட்டத்துக்கு உரியவர். அவராக பட்டம் வேண்டாம் என்று மறுதளித்தால் அடுத்தபடி சிங்காதனத்துக்கு உரிமையாளர் அருள்மொழிவர்மர் தான். இதை சந்தேகத்துக்கு இடம் வைக்காமல் சக்கரவர்த்தியிடம் தெரிவித்து அவரையும் ஒப்புக்கொள்ள பண்ண வேண்டும் என்றார்கள் வேறு சிலர். சக்கரவர்த்தியை சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைக்காவிட்டால் கோட்டை கதவுகளை திறப்பதற்கு மறுத்தால் கோட்டையை முற்றுகையிட வேண்டியதுதான் என்று சிலர் சொன்னார்கள். முற்றுகை எதற்காக? உடனடியாக கோட்டை கதவுகளை மதில்களையும் தகர்க்கும்படி வீரர்களை ஏவ வேண்டியதுதான் என்று சிலர் கூறினார்கள். இளவரசரை பற்றி செய்தி வரும் வரையில் காத்திருப்பது நல்லது என்றும் ஆதித்த கரிகாலருக்கு ஆள் அனுப்பி அவரையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்றும் சிலர் கருதினார்கள். அதற்காகவெல்லாம் காத்திருப்பதில் என்ன பயன்? பழுவேட்டரையர்கள் ஆதிக்கத்தில் உள்ள சுந்தர சோழ பெரும்படை கொள்ளிடத்துக்கு அக்கறையில் மழநாட்டில் இருந்து வருகிறது. தற்செயம் கொள்ளிடத்திலும் மற்ற நதிகளிலும் பெரும் வெள்ளம் போவதால் அப்படைகள் இங்கு வர முடியாது. ஆகையால் கோட்டையை தகர்த்து சக்கரவர்த்தியை பழுவேட்டரையர்களின் சிறையிலிருந்து மீட்பதற்கு இதுவே தக்க சமயம் என்று வற்புறுத்தினார்கள் வேறு சிலர். இவ்வாறு விவாதம் நடந்து கொண்டிருக்கையில் கூடாரத்தின் வாசலில் காவல் புரிந்து கொண்டிருந்த வீரன் ஒருவன் அவசரமாக உள்ளே வந்து சேனாதிபதியின் காதில் ஏதோ கூறினான். அவர் கூட்டத்தினரை பார்த்து, இதோ வந்து விடுகிறேன் என்று சற்று பேசிக் கொண்டிருந்தேன் என்று சொல்லிவிட்டு வெளியேறினார். அத்தியாயம் 25. கோட்டை வாசலில் மந்திராலோசனை நடந்த இடத்திலிருந்து வெளிவந்த பூதி விக்ரமகேசரி அங்கே இருந்து குதிரை மேல் தாவி ஏறினார். தஞ்சை கோட்டையின் வடக்கு வாசலை நோக்கி விரைந்து சென்றார். அதே சமயத்தில் யானை ஒன்று வடக்கு வாசலை நெருங்கி வந்து கொண்டிருந்ததை பார்த்தார். யானையின் மேல் யானைப்பாகன் ஒருவனும் 2 ஸ்திரீகளும் இருந்தார்கள். இத்தனை நேரத்துக்கு வாசகர்கள் கண்டுபிடிச்சிருப்பா யாருன்னு. யானைப்பாகன் தன் கையில் வைத்திருந்த கொம்பை வாயில் வைத்து சிறிது நேரம் முழக்கினான். பின்னர் கிரீச் என்று உச்சஸ்தாயில் ஒலித்த குரலில் கணீர் என்றும் தெளிவாகவும் அவன் கூறியதாவது, ஈழத்துப்பட்ட பராந்தகன் சிறிய வேளாரின் செல்வ புதல்வி கொடும்பாளூர் பெரிய வேளார் சேனாதிபதி பூதி விக்ரமகேசரியின் வளர்ப்பு குமாரி பழையாறை இளைய பிராட்டி குந்தவை தேவியின் அருமை தோழியரான வானதி தேவியார் வருகிறார். பராக் 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 வழிவிடுங்கள். என்ன ஒரு தந்திரமான ஒரு வேலை. யானைப்பாகன் யாருன்னு இத்தனை நேரத்துக்கு வாசகர்கள் இதை கேட்டுருக்கிறவா கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். கோட்டை வாசலுக்கு சமீபத்தில் அகழிக்கரையை அடைந்ததும் அவன் மறுபடியும் ஒருமுறை கொம்பை வாயில் வைத்து ஊதினான். அதன் எதிரொலி நிற்பதற்குள்ளே மறுபடியும் அவன் முன்போன்ற கிரீச்சு குரலில் கூறியதாவது, கொடும்பாளூர் இளவரசி வானதி தேவியார் இளைய பிராட்டியிடமிருந்து சக்கரவர்த்திக்கு செய்தி கொண்டு வருகிறார். பெரிய பழுவேட்டரையரிடமிருந்து சின்ன பழுவேட்டரையருக்கு முக்கியமான செய்தி கொண்டு வருகிறார். கோட்டை கதவுகளை திறவுங்கள். பராக் பராக். கொடும்பாளூர் இளவரசிக்கும் அவருடைய தோழி பூங்குழலி அம்மைக்கும் உடனே வழிவிடுங்கள். கோட்டை கதவை திறந்து விடுங்கள். இவ்வாறு யானைப்பாகன் கூவியதை கேட்டு சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி அடைந்த வியப்பு இவ்வளவு என்று சொல்ல முடியாது. அந்த யானைப்பாகன் குரலை எங்கேயோ எப்போதோ கேட்டது போல் இருக்கிறது. அவன் யார்? யானைப்பாகன் யாரை இருந்தால் என்ன? யானை மேல் இருப்பது வானதி தானா என்பதை அல்லவா முதலில் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். அவள் கோட்டைக்குள் போகாமல் தடுத்து நிறுத்த வேண்டுமே. வானதியாக இருந்தால் மிகவும் நல்லதாக போயிற்று. இந்த சிக்கல்கள் எல்லாம் தீரும் வரையில் குழந்தை நம்மிடத்தில் இருப்பதே நல்லது. இவ்வாறு எண்ணிக்கொண்டே இந்த பூதி விக்ரமகேசரி இவளுடைய பெரியப்பா. இவ்வாறு எண்ணிக்கொண்டே சேனாதிபதி குதிரையை தட்டிவிட்டு கொண்டு போய் யானையின் சமீபத்தை அடைந்தார். அவர் பின்னோடு விரைந்து வந்த வீரர்களில் ஒரு வீரன் தீவர்த்தி கொண்டு வந்தார். அதன் வெளிச்சத்தில் யானை மீது இருந்தவர்களை பார்த்தபோது பெண்கள் இருவரும் சிறிய வேளாரின் புதல்வி வானதியும்
பூங்குழலியும் தான் என்று தெரிய வந்தது. குழந்தாய் வானதி என்று அவர் ஏதோ சொல்வதற்குள் யானைப்பாகன் மறுபடியும் கொம்பு ஊதத் தொடங்கினான். அவனை எப்படி நிறுத்தச் செய்வது? நல்ல வேளையாக இதற்குள் யானை மேலிருந்த பெண்கள் தங்களை நெருங்கி வந்த குதிரை மேல் இருப்பவர் யார் என்று உற்று பார்த்தார்கள். உடனே வானதி யானைப்பாகனிடம் ஏதோ சொல்லி அவன் கொம்பு முழக்கத்தை நிறுத்திவிட்டு, பெரியப்பா தாங்கள் தானா? நான் கேள்விப்பட்டது உண்மைதான் என்றாள். ஆம் குழந்தாய், நான் தான். ஏன்? ஆனால் இது என்ன விசித்திரம்? செய்தி கொண்டு வருவதற்கு நீதான அகப்பட்டாய்? இளைய பிராட்டிக்கு வேறு யாரும் அகப்படாமலா போய்விட்டார்கள், அதிலும் இப்பேற்பட்ட நிலைமையில் என்றார் சேனாதிபதி. ஆம் பெரியப்பா, இப்பேற்பட்ட நிலைமையாக இருப்பதனால்தான் என்னை செய்து கொண்டு போக அனுப்பினார். தாங்கள் சைன்யத்துடன் வந்து தஞ்சை கோட்டையை சூழ்ந்து கொண்டிருப்பதாக செய்தி கிடைத்தது. வேறு யாரையாவது அனுப்பினால் ஒருவேளை தங்கள் படை வீரர்கள் தடுத்து நிறுத்திவிடக்கூடும். தாங்கள் அனுமதித்தாலும் கோட்டைக்குள்ளே இருப்பவர்கள் கதவை திறந்துவிட மறுத்துவிடலாம். என்னை அனுப்பி வைத்தால் 2 காரியத்துக்கும் அனுகூலமாய் இருக்கலாம் என்று அனுப்பியுள்ளார்கள். துணைக்கு பூங்குழலியும் அனுப்பினார்கள். ஆமாம், இந்த ஓடக்கார பெண் வெகு வெட்டிக்காரி. அது முன்னமே எனக்கு தெரிந்த விஷயம்தான். ஆனால் நீ அப்படி என்ன செய்தி கொண்டு வந்தால்? இரவுக்கிரவே தூது அனுப்ப வேண்டிய அவ்வளவு அவசரமான செய்தி என்ன? அவசரமான செய்திதான் பெரியப்பா. பொன்னியின் செல்வரை பற்றி சக்கரவர்த்திக்கு செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். ஆஹா, பொன்னியின் செல்வரை பற்றி, அவரை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா? ஏன், எவ்வளவோ விஷயம் தெரியும். அவர் வீராதி வீரர், சூராதி சூரர், காவேரியில் அமுங்காதவர், கடலில் விழுந்தாலும் முழுகாதவர், அண்டினோரை கைவிடாதவர், ஆபத்தில் உதவி செய்தவர்களிடம் நன்றி மறவாதவர், அன்னை தந்தையிடம் பக்தி உள்ளவர், தமக்கையார் சொல்லை தட்டாதவர், ராஜ்யத்தில் ஆசை இல்லாதவர். போதும் நிறுத்து. அதையெல்லாம் நான் கேட்கவில்லை. இளவரசர் சௌக்கியமாக இருக்கிறாரா? இப்போது அவர் எங்கே இருக்கிறார் என்று உனக்கு தெரியுமா? சௌக்கியமாக இருக்கிறார் பெரியப்பா. இப்போது எங்கே இருக்கிறார் என்றும் தெரியும். ஆனால் அதை தங்களிடம் கூற முடியாது. என்ன சொல்ல முடியாதா? என்னிடம் கூடவா சொல்ல முடியாது? நீதானா பேசுகிறாய் வானதி? ஆம் பெரியப்பா, நான் தான் பேசுகிறேன். இளவரசர் இருக்கும் இடத்தை ஒருவரிடமும் சொல்வதற்கில்லை என்று வாக்களித்திருக்கிறேன். சேனாதிபதி பூதி விக்ரமகேசரிக்கு ஆக்ரோஷம் பொங்கி வந்து ஆத்திரம் பொத்து கொண்டு வந்தது. பெண்ணே, இளைய பிராட்டியிடம் அனுப்பினால் உன்னை நல்ல முறையில் வளர்ப்பாள் என்று நம்பினேன். இவ்வளவு பிடிவாதக்காரியாக வளர்ந்து விட்டாயே. போதும், நீ பழைய அறையில் இருந்தது போதும். கீழே இறங்கு. உன்னை கொடும்பாளூருக்கு அனுப்பிவிட்டு தான் மறுகாரியம். பெரியப்பா, எனக்கும் இந்த தஞ்சாவூர் மண்ணை மிதிக்கவே இஷ்டமில்லை. ஆகையினால் தான் யானை மேல் ஏறி உட்கார்ந்திருக்கிறேன். இந்த யானைக்கு அடிக்கடி மதம் பிடித்து விடுகிறது. இன்று காலையில் ஒருவனை தூக்கி எறிந்து விட்டது. ஆகையினால் அருகில் ரொம்ப நெருங்கி வராதீர்கள். நான் கொண்டு வந்திருக்கும். பெரியப்பா, எனக்கும் இந்த தஞ்சை மண்ணை மிதிக்கவே இஷ்டமில்லை. ஆகையினால் தான் யானை மேல் ஏறி உட்கார்ந்திருக்கிறேன். இந்த யானைக்கு அடிக்கடி மதம் பிடித்து விடுகிறது. இன்று காலையில் ஒருவனை தூக்கி எறிந்து விட்டது. ஆகையினால் அருகில் ரொம்ப நெருங்கி வராதீர்கள். நான் கொண்டு வந்திருக்கும் செய்திகளை சொன்ன பிறகு நானே தங்களிடம் வந்து விடுகிறேன். என்னை கொடும்பாளூருக்கு அனுப்பினாலும் அனுப்பிவிடுங்கள். இப்போது மட்டும் என்னை தடுத்து நிறுத்தாதீர்கள் என்றாள் வானதி. பூதி விக்ரமகேசரி சிறிது யோசித்துவிட்டு, சரி மகளே, நான் உன்னை தடுத்து நிறுத்தாமல் விட்டு விடுகிறேன். கோட்டை கதவு திறக்காவிட்டால் என்ன செய்வாய் என்றார். பெரியப்பா, நீங்கள் இவ்வளவு பெரிய படைகளுடன் வந்திருக்கிறீர்களே, எதற்காக? கோட்டை கதவு திறக்காவிட்டால் உங்கள் படைகளை ஏவி கதவை உடைத்து திறந்துவிடச் செய்யுங்கள் என்றாள் வானதி. பூதி விக்ரமகேசரி இதை கேட்டு பெருமிதம் அடைந்தார். மகளே, கொடும்பாளூர் கோமகள் பேச வேண்டியவாறு பேசினார். அவசியம் ஏற்பட்டால் அவ்விதமே செய்வேன். ஆனால் அதற்கு அவசியம் ஏற்படாது. இளைய பிராட்டியிடமிருந்து சக்கரவர்த்திக்கு செய்தி கொண்டு வந்திருக்கும் உன்னை தடுத்து நிறுத்த இந்த சின்ன பழுவேட்டரையன் யார்? அவ்விதம் அவன் ஒரு நாளும் செய்ய மாட்டான். ஆனால் எனக்காகவும் சின்ன பழுவேட்டரையனிடம் ஒரு செய்தியை சொல். நீ கோட்டைக்குள் இருக்கும்போது உனக்கு ஏதாவது சிறிய தீங்கு நேர்ந்தாலும் அவனுடைய குலத்தை பூண்டோடு அழித்து விடுவேன் என்று சொல். நானும் என்னுடைய துணைவர்களும் சக்கரவர்த்தியை நேரில் பார்த்து அவருடைய விருப்பத்தை அவருடைய வாய்மொழியாக தெரிந்து கொள்ள வந்திருக்கிறோம் என்றும் சொல். நாளை பகல் பொழுது போவதற்குள் சக்கரவர்த்தியை நாங்கள் தரிசிக்க வேண்டும். அவன் வகை செய்யாவிட்டால் கோட்டையை தாக்கத் தொடங்கி விடுவோம் என்று தெரியப்படுத்து என்றான். அப்படியே ஆகட்டும் பெரியப்பா என்றாள் வானதி. மறுபடியும் யானைப்பாகன் கொம்பு முழக்கினான். கொடும்பாளூர் இளவரசிக்கு வழிவிடுங்கள், கோட்டை கதவை திறந்து விடுங்கள் என்று கூவினாள்.